கௌரி சொன்ன மாதிரி 8 நிமிஷத்துக்குள்ள அந்த விளக்க பத்த வச்சு மாலையை எடுத்துட்டு போயிடணும். செந்தூரம் சூடி வந்தாளே தேவி நீ காட்டை பூங்காடலாக்கினாளே வெண்டுதல் என்று வெகுஜனம் நின்று வந்ததே வந்தாரை வாழ வைப்பாளே கண்டையம்மா சக்தியம்மா நம்மை எல்லாம் காத்து நிற்பாள் கண்டையம்மா சக்தியம்மா நம்மை எல்லாம் காத்து நிற்பாள் ருத்ர தேவதை உக்ரம் கொண்டு உன்னை சுத்தி சுத்தி வருதே மூர்க்க அரக்கனை வெற்றி கொள்ள கடும் கோபம் கொண்டு வருதே அதன் அக்கினி பார்வையில் அத்தனையும் தீ பற்றி கொள்ள வருதே ரத்த பந்தத்தை கட்டி காக்கசினம் கக்கி கொண்டு வருதே இன்று போர்க்குணம் கொண்டவர் புறப்பட எதிர்படும் யாவும் உடைபடுமே இவள் முற்றிய புயலுக்குள் பற்றிய நெருப்பாய் வீசிடும் எரிமலையே அக்கிரமம் கொண்டவன் அவருக்கு ஒரு வக்ர காளி உருவே. நாகாத்தம்மா என் துர்காக்கு வழிவிடு, எல்லா பாம்பும் கலைஞ்சு போறதுக்கு அருள் காட்டு. கௌரி, நீ சொன்ன டைம் முடிஞ்சிருச்சா? துர்கா என்ன வரவே இல்லை. வருவா சித்தப்பா. துர்கா, துர்கா, என்ன காப்பாத்து. என்ன காப்பாத்து. குரல் கேக்குது. என்ன கொஞ்சம் திரும்பி பாரு துர்கா. நான் இங்க மாட்டிக்கிட்டேன்.
துர்கா என்ன காப்பாத்து. துர்கா கௌரி என்ன இங்க கொண்டு வந்துருச்சு. எங்களை எப்படியாவது காப்பாத்து. எங்களை தனியா விட்டுட்டு போயிடாத. துர்கா ப்ளீஸ் திருப்பி பாரு. எங்களை நீதான் காப்பாத்தணும். எங்களை காப்பாத்து. அங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம். நீ எல்லைக்குள்ள போகும்போதோ இல்ல திரும்பி வரும்போதோ எக்காரணத்தை கொண்டும் திரும்பி மட்டும் பாத்துறாத. உன்னை திசை திருப்ப அங்க என்ன மாய மந்திர வித்தை வேணாலும் நடக்கலாம். இது கண்டிப்பா கௌரியோ சின்னையாவோ கிடையாது. ஏதோ ஒரு மாய வலை. நம்ம திரும்பி பார்த்துடவே கூடாது. அந்த மாலையை எடுத்துட்டு 8 நிமிஷத்துக்குள்ள வந்துரு. இல்லைன்னா நெருப்பு வலையும் மூடிடும். எப்படியாவது சீக்கிரம் வந்துரு. சீக்கிரமா போகணும். அங்க பாரு, நெருப்பு வலை மூடிட்டு இருக்கு. துர்கா ஏய், வந்துருவா. என்ன பேசிட்டு இருக்க? கண்டிப்பா துர்கா வந்துருவா சித்தப்பா. அவ இன்னும் வரவே இல்ல. இதுல என் உயிரே போனாலும் பரவாயில்ல. நான் போய் கூட்டிட்டு வரவள. சித்தப்பா நில்லுங்க துர்கா. சித்தப்பா. சித்தப்பா துர்கா சித்தப்பா அங்கெல்லாம் போக கூடாது சித்தப்பா. சித்தப்பா அங்க துர்காவை தவிர வேற யாரும் போக கூடாது. அதை மீறி போனா அவங்க செத்துருவாங்க. என்ன கௌரி நீ? சித்தப்பா மாசாணி அம்மா கண்டிப்பா கைவிட மாட்டா. என்ன விடு. சித்தப்பா கௌரி, சித்தப்பா இத பொடி. துர்கா கௌரி, கௌரி, துர்கா கௌரி, வழியில இந்த 2 மாலையும் எடுத்துட்டு வரும்போது எனக்கு பின்னாடி இருந்து கூப்பிடுற மாதிரியும் அழுகிற மாதிரியும் சத்தம் கேட்டுச்சு. இதெல்லாம் என்ன தசை திருப்புறதுக்காக நடக்குதுன்னு உள் மனசு சொல்லுச்சு. ஆனா நான் பதறி போயிட்டேன் கௌரி. துர்கா நீ திரும்ப வராத வரைக்கும் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நீ எப்படியும் வந்துருவேன்னு என் உள் மனசு சொல்லுச்சு. நான் நினைச்ச மாதிரி நீயும் வந்துட்ட துர்கா. நீ உள்ள இருந்தப்போ என்னை விட அதிகமா பயந்தது சித்தப்பா தான். சின்னையா, நான் திரும்பி வரும்போது முதல்ல உங்களோட குரல் தான் கேட்டுச்சு. அது ஏதோ மாயம்னு மனசு சொன்னாலும் உங்களுக்குள்ள உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு பதட்டமா இருந்தது. இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் போன உசுறு திரும்பி வந்துச்சு. ஏய், நீ அழாத. எனக்கு ஒண்ணும் ஆகல துர்கா. எனக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா மூச்சு விட முடியுது. நீ என்னோட பக்கத்துல இல்லாதப்பதான் உன்னோட அருமை என்னன்னு எனக்கு தெரியுது துர்கா. ஒண்ணும் இல்ல. நீ சொல்லிட்டு போன மாதிரியே உள்ள போய் மாலை எடுத்துட்டு வந்துட்ட. அப்புறம் எதுக்கு இப்படி அழற? முதல்ல நீ அழாத. நீ அழறத பாக்குறப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணும்னு அழுகல சின்னையா, என்னன்னு தெரியல.
உங்களை பார்த்ததும் என்ன அறியாமலே எனக்கு அழுக வருது. நீங்க இப்படி என் மேல அன்பா இருக்கிறது உண்மையிலேயே நிஜமா இல்ல கனவான்னு தெரியல சின்னையா. துர்கா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் நீ உன்னோட வாழ்க்கையில நீ எப்பவும் அழக்கூடாது. இங்க பாரு, உன்னோட வேண்டுதலை நீ நிறைவேற்றிட்ட. அது போதும் துர்கா, அது போதும். ஏய் துர்கா, 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 என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? துர்கா, சித்தப்பா, சித்தப்பா, துர்கா இன்னும் பதட்டத்துல இருந்து வெளியே வரல. அதான் பேசிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்துட்டா. நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. பாத்துக்கோ. துர்கா, எந்திரி துர்கா. துர்கா, சித்தப்பா வாங்க. கௌரி, துர்கா பாத்துக்கோ, நான் வந்துறேன். துர்கா, எழுந்திரு துர்கா. காலனையா, அந்த துர்காக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக அவன் குளத்துக்கு ஓடிட்டு இருக்கான். நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க? அவசரப்படாத. இப்போ கண்ணு முன்னாடியே அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத மட்டும் வேடிக்கை பாரு. ஓடு ஓடு ஓடு. துர்கா, துர்கா, துர்கா எழுந்திரு துர்கா, துர்கா. எந்திரி. துர்கா, குடி. என்னாச்சு? துர்கா, 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 என்னாச்சு? துர்கா, துர்கா, என்னாச்சு? துர்கா. என்ன கலர்லாம் மாறுது? துர்கா, கௌரி, ஒருவேளை நான் எடுத்துட்டு வந்த தண்ணியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ? அந்த தண்ணி கொடுத்தேன்ல, அதனாலதான் நிறம் மாறுறாளோ? கௌரி, கௌரி, உனக்கு தான் வைத்தியம் தெரியும்ல, ஏதாவது பண்ணி என் துர்காவை காப்பாத்து ப்ளீஸ். துர்கா, வேண்டாம் சித்தப்பா, வேண்டாம் சித்தப்பா, தொடாதீங்க. மாசாணி அம்மா. காப்பு மாலையையும் நொச்சி மாலையையும் நீங்க எடுத்துக்கிட்டு கழுகுமலைக்கு போறதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப நிறைய மாய மந்திர ஆபத்துகள் வரலாம். இது எல்லாத்தையும் பதட்டப்படாம ரொம்ப பொறுமையா நிதானமா புத்திசாலித்தனமா கடந்து போய் தான் நீங்க அந்த பவள மாலையை எடுக்கணும். சித்தப்பா, நான் வர வரைக்கும் துர்காவை தொடாதீங்க. நான் வந்து புடிங்க. ஏய், ஏய் கௌரி, கௌரி, துர்கா, ஐயோ கௌரி, துர்கா, எந்திரி துர்கா, துர்கா, எந்திரி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாமே என் தப்புதான். எந்திரி.
பெரிய ஆபத்து வந்தாலும் நாகலிங்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற நாகாத்தம்மன் கோவில்ல அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சு யாருக்கு ஆபத்து வந்துச்சோ அவங்களுக்கு அதை குடிக்க கொடுத்தாதான் எந்த பிரச்சனையும் இல்லாம மறுபடியும் அவங்க இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க. துர்கா, கௌரி ஏதாவது பண்ணு கௌரி. துர்கா, துர்கா, எந்திரி துர்கா. துர்கா, 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 பாரு. எந்திரி துர்கா. உனக்கு ஒண்ணும் இல்ல துர்கா. உனக்கு ஒண்ணும் இல்ல. தண்ணி குடி, குடி துர்கா. துர்கா, 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 ஓகே தானே போ. துர்கா, 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 உனக்கு ஒண்ணும் இல்ல. துர்கா, இல்ல சின்னையா, எனக்கு ஒண்ணும் இல்ல. துர்கா, துர்கா. இத போட்டுக்கோ. துர்கா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. இருக்கிறதுலயே பெரிய ஆபத்து நாகமலையா தான் இருந்துச்சு. அந்த நாகமலைய இப்ப நம்ம கடந்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம போக போறது கழுகு மலை தான். இப்போ நீ கழுத்துல போட்டிருக்க இந்த 2 மாலையும் கழுகு மலையில போய் பவள மாலையை எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். பவள மாலையை எடுத்துட்டோம்னா நாம வேற எதை பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும்தான் துர்கா. நீ சொன்னா சரிதான். எனக்கு இப்பதான் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. எப்படியும் உன்னை பழைய கௌரியா நான் கொண்டு வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இரு துர்கா. உங்க ஊருக்கும் உங்க ஊர் மக்களுக்காகவும் ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த பூஜையை நிப்பாட்டிக்கலாம். கௌரி, ஏற்கனவே துர்கா செத்து பொழைச்சு திரும்ப வந்திருக்கா. பாவம், இதுக்கு மேல அவ தாங்க மாட்டா. இங்க பாரு, துர்கா போய் பவள மாலையை எடுத்துட்டு வருவாங்கிற நம்பிக்கை எல்லாம் ஓகே தான். ஆனா மறுபடியும் போய் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? ஒரு விஷயம், எப்பவுமே சிச்சுவேஷன் நமக்கு சப்போர்ட்டா இருக்காது. இல்ல சின்னையா, கிட்டத்தட்ட எல்லா பரிகாரத்தையும் முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் மைல்கள் தான் இருக்கு. இன்னைக்கு ராத்திரியே நம்ம கழுகு மலைக்கு போய் சேர்ந்துடலாம். அங்க நம்ம போயிட்டோம்னா அங்க இருக்கிற வாசுகி பாம்பு அந்த பவளத்தை கக்கும் போது அதை எடுத்துட்டு வந்துடலாம். என்ன சொல்ற நீ? பாம்பு வாயில இருந்து வர பவளத்தை நீ எடுக்க போறியா? ப்ராமிஸா நான் இதுக்கு பெர்மிஷன் தர மாட்டேன். சின்னையா, வேற வழி இல்ல சின்னையா. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இவ்வளவு ஆபத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இதையும் நான் மாசாணி அம்மா அருளாலையும் நாகத்தம்மன் அருளாலையும் கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவேன். இத நான் செஞ்சு முடிச்சிட்டேனா என்னோட கௌரி பழைய கௌரியா திரும்ப கிடைச்சிருவா. திரும்பவும் நாம நினைச்சது நமக்கு நடக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ பண்ணி தொலைங்க. துர்கா, நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளு. இன்னைக்கு நாக பஞ்சமி. அதனால கழுகு மலையில இருக்கிற வாசுகி பாம்பு ராத்திரி 12 மணிக்கு அது இருக்கிற இடத்த விட்டு வெளியே வந்து சரியா வடக்கு திசையில பவளத்தை கக்கும். வாசுகி பாம்பு பவளத்தை கக்கி முடிச்சதும் அந்த இடத்த விட்டு நாகாத்தம்மனை போய் வழிபட்டுட்டு வரும். வாசுகி பாம்பு போயிட்டு வர அந்த இடைவெளியில தான் நாம அந்த பவளத்தை எடுக்கணும். நம்ம அந்த பவளத்தை சாதாரணமா கையில எடுக்க முடியாது. அது வாய் வழியா
பவளத்தை கக்கி முடிச்ச உடனே அந்த பவளத்தோட வெளிச்சத்துல இந்த மொத்த காடும் பிரகாசிக்கும். அதனால நீ வாசுகி பாம்பு கக்குன பவளத்து மேல முதல்ல உன் கழுத்துல இருக்கிற காப்பு மாலையும் நொச்சி மாலையும் கலட்டி அது மேல மஞ்சள் துணியையும் சாணத்தையும் அந்த பவளத்து மேல போடணும். அப்படி போட்டாதான் அந்த ஒளி மறைஞ்சிரும். அப்புறம் நாம அதை கையில எடுத்து வாசுகி பாம்பு எல்லையை விட்டு வெளியே வந்துடணும். அந்த பவளத்தோட வெளிச்சம் மறைஞ்சதும் ரொம்ப உக்கிரமா வாசுகி பாம்பு திரும்ப அதோட இடத்துக்கு வந்துரும். அப்போ நாம அங்க இருக்கவே கூடாது.